நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போய்விட்டது. குறிப்பாக மாத வருமானம் 1,00,000 ரூபா, அந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப மிக குறைவான எண்ணிக்கை. இருந்தாலும் அது ஒரு சலுகை. 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாது என்று அறிவித்திருக்கிற இந்த ஒன்றை தவிர மற்றபடி இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு ஜீரோ பட்ஜெட் தான் என்று தான் குறிப்பிட வேண்டும். ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் 74% இருந்த அந்நிய முதலீட்டை இப்போ இந்த பட்ஜெட்டில் 100% முழுக்க வெளியில் கொடுத்துறது, பங்குகளை முழுமையாக கொடுத்து விடுவது என்று அறிவித்திருப்பது மிக மிக அபாயகரமானது, மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அதே மாதிரி நாட்டில் வாழக்கூடிய மக்களில் பெரும்பகுதி மக்கள் விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில். அதற்கு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக விலை நிர்ணய சட்டம் வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த விவசாயிகளுக்கு விரோதமான அந்த சட்டங்கள், 3 சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு 13 மாத காலம் போராடினார்கள். கடுமையான வெயில், மழை, பனி, கடும் குளிர், இன்னும் சொல்லப்போனால் கொரோனா தொற்று, அதனால் ஏற்பட்ட பாதிப்பில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனார்கள். அதற்கு பிறகு அந்த சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற்றது. ஆனால் அப்படி திரும்ப பெறுகிற பொழுது வேளாண் விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று எழுத்துப்பூர்வமான வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்குறுதி எல்லாம், அதை பற்றியெல்லாம் அந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை.